வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ சுண்டல் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ சுண்டல் நைட்டே வாங்கி ஊற வச்சு காலையில் அவிச்சாச்சு, தாளிச்சாச்சு. இதுக்கு என்னுடைய பொண்ணு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. குட்டி பொண்ணு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. சுண்டல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குட்டி பூஜை முடிச்சுட்டு வீட்டில் முருகரை கும்பிட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்புறோம். கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம். ஏன்னா நேற்று சிகப்பு சாந்தி, அதனால் நாங்கள் எல்லாருமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோவிலுக்கு கிளப்பியாச்சு. கோவிலுக்கு போகும்போது நடப்பாத பக்தர்கள் ஏகப்பட்ட பேருங்க, நிறைய கோடான கோடி பேருங்க பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. முருகனை தரிசனம் செய்கிறதுக்கு வெளி ஊர்லேருந்து நடந்தே முருகனுடைய அருள் வாங்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க. சிகப்பு சாந்திக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முருகர் ரெட் கலர் சிகப்பு நிற அலங்காரத்தில் ரொம்ப அழகாக காட்சி தருவார். நம்ம ஹீரோ, அந்த ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். நான் இல்லைங்க, எல்லாருமே போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகான முருகருங்க. நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அவர் ரொம்ப அழகாக இருப்பார், நான் பார்த்தே ஆகணுமே, முருகர்கிட்ட சீக்கிரமாக அருள் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். முருகர்கிட்ட வந்தாச்சு. நான் இப்போ சாமிக்கிட்ட போகிறேங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே இடிச்சு தள்ளி நம்மளை தள்ளி விட்டுருவாங்கங்க. இருந்தாலுமே அப்படியே பூந்து அவரை கிட்ட போயிட்டு கண்ணு குளிர பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே, எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே அது எல்லாமே போயிடுங்க. இப்போது நம்ம முருகரை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம செஞ்சுருக்க பிரசாதத்தை மக்களுக்கு விநியோகம் செஞ்சாச்சு. கார்த்திகை பையன் தாங்க கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முழுக்க என்னுடைய ஃப்ரெண்டு என் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. முருகரை பார்த்தாச்சு. இதாங்க முருகருடைய அழகான ஃபோட்டோங்க. முருகர் ரொம்ப தரிசனம் பண்ணிட்டு மனசு குளிர பார்த்தாச்சுங்க. இப்போ வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நடப்பாத பக்தர்கள் 12 அடி பெரிய வேல் குத்திக்கிட்டு, சூளம் குத்திக்கிட்டு வேல் கன்னத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.